ஹே காய்ஸ், இப்போ இந்த ட்ராமாவோட கண்டினியூஷன் பார்க்கலாம். ஸோ நம்ம ஹீரோயின் இப்போ வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறா இல்லையா, ஹீரோ கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமுக்காகலாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. அடுத்த நாள் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வர சமயம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லஞ்சுக்கு கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினும் இல்லை ஹீரோட கேபினுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வைக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு ஓடிட்டு இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சந்தோஷமும் ஆகிடுது, கூடவே வந்து ஷாக்கும் ஆகிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வந்துட்டு ஹீரோட இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறத வந்து காட்டிட்டு இருக்கா. அப்படின்னா அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் டெவலப்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த நியூஸை ஷேர் பண்ண ஆஃபீஸ் முழுக்க வந்துட்டு இந்த பேச்சு வந்துடுது. எல்லாரும் நம்ம ஹீரோயினும் ஹீரோவை பற்றி திரும்ப டார்கெட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கத்துல என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம கியூ இருக்கான் இல்லையா, அவன் புதுசா வந்து ஆப்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கான்ல. வந்து ஒரு ஆப் இவன் புதுசா வந்து கிரியேட் பண்ணிருக்கிறது. இப்ப யூஎஸ்ல இருக்கக்கூடியவங்க அவங்களோட ஆப்பை பத்தி இவன் காப்பி அடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காப்பிரைட் கண்டென்ட் வந்துட்டு ஒரு சூ பண்ணிருக்காங்க, இவனையும் நம்ம ஹீரோட கம்பெனி எல்லாரையும் சேர்த்து. சோ இந்த மாதிரி வந்து பண்ணிருக்கனால இங்க ஒரு மீட்டிங் வச்சு என்ன பண்ணலாம் சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் இப்போ அவர் பாஸ்ங்கிற முறையில வந்துட்டு என்ன சொல்றான்னா, அவங்க வந்து படத்துக்காக வேணும்னே வந்து பிளாக்மெயில் பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கொஞ்சமாவது வந்து நம்ம அவங்களுக்கு ஒத்து போற மாதிரி போவோம், ரீகன்சல் ஆகிற மாதிரி போனாக்கா அது நம்ம கம்பெனிக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி பேசுறான். சோ இந்த மாதிரி வந்து ஹீரோ பேசினதை கேட்ட உடனே கியூ கொஞ்சம் பயங்கரமா கடுப்பாகிடுது. சோ ரீகன்சல் பண்றதுக்கு நீ ரெடியா இருக்க அப்படின்னா என்ன பலி கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்குன்னு தானே அர்த்தம். நான் தான் ஏமாத்திட்டேன், காப்பி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தானே இதுக்கு அர்த்தம் வருது. சோ கண்டிப்பா வந்து உன் கம்பெனியை காப்பாற்றணும், அதுதான் உனக்கு முக்கியங்கிறப்போ என்னைய தூக்கி வந்துட்டு ஈஸியா கொடுத்துடலான்ட்டு நீ ரெடியா இருக்க, என்ன நம்புறதுக்கு நீ ரெடியா இல்ல இல்லையா, இவ்வளவுதான் நீ என்னை பத்தி புரிஞ்சு வச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது நம்ம ஹீரோவும் நான் உன் ஃப்ரெண்டா வந்துட்டு உன்னை நம்புறேன், உனக்காக எந்த எக்ஸ்டென்ட் வேணாலும் போவேன், பட் ஆனா இத்தனை பேர் வந்து என்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, சோ அவங்க எல்லாரையும் காப்பாற்றணும், கம்பெனிக்கு நல்ல பேர் வரணும் அப்படின்னு சொன்னாக்க நான் இதை தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ இதனால வந்து கியூ பயங்கரமா கோவமாக்கிட்டு நம்ம ஹீரோவை அங்க வீட்டுக்கு வந்துட்டு பார்க்க வர சமயத்துல கூட பேச முடியாம வந்துட்டு அங்கிருந்து மறுத்து அனுப்பி விட்டுடுறான். ஹீரோயின் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காள், அதனால ஹீரோ வந்துட்டு அவளுக்குன்னு சொல்லி சர்ச் பண்ணி ஒரு கிளாஸ்க்கு வர சேர்த்து விட்டுருக்கான். இப்போ அவ எப்ப பாரு படிச்சுக்கிட்டே இருந்துட்டு இருக்கா, ஹீரோட வீட்டுக்கு வரது இல்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, லஞ்ச் டைம் பிரேக்ஃபாஸ்ட்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுறான். ஆஃபீஸ்லயுமே லஞ்ச் டைத்துல வந்துட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அவன் எப்ப பாரு படிச்சுட்டு இல்ல வந்து மாக் டெஸ்ட் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாகிட்டு இருக்கு. அவன் வந்து கடுப்புன்ற மாதிரி இல்ல, லைக் வந்து அவகிட்ட வந்து ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி நீ கூட இப்பெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்றது இல்ல, இந்த எக்ஸாம் உனக்கு ரொம்ப முக்கியமா, பேசாம வந்துட்டு கிளாஸஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு. நம்ம ஹீரோனும் இதுக்கும் மேல கிளாஸஸ் இருந்தா நல்லா இருக்கும், நான் வந்து அவ்வளவு பிரெயினான பர்சன்லாம் கிடையாது இல்லையா, ஏற்கனவே கிளாஸஸ் போயே எனக்கு பாதிக்கு மேல வந்துட்டு கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணவே தெரியல, இன்னும் என்ன பண்றதுன்னு புரியல அப்படிங்கவும் நம்ம ஹீரோ அவளுக்குன்னு சொல்லிட்டு 2 டியூட்டர் வேற வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறான். சோ ஆஃபீஸ் டயத்துல லஞ்ச் அப்பதான் வந்துட்டு அந்த டியூட்டர்ஸும் அவளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சோ எல்லா நேரமே வந்துட்டு ஹீரோ கூட இருக்க நேரம் வந்து கட் ஆகிட்டே இருக்க அவன் திரும்ப வந்து அவகிட்ட கொஸ்டின் பண்றான், பேசாம இந்த எக்ஸாம் வந்துட்டு அடுத்த வருஷம் நீ கிளியர் பண்றதுக்காக பாக்கலாம்ல, கொஞ்சம் ஃப்ரீ ஆகலாம்ல அப்படின்னு. உடனே அதெல்லாம் முடியாது, உனக்கு ஈக்குவலா வரலனாலும் நான் கொஞ்சம் ட்ரை பண்ணி ஆகணும், எப்படியாச்சும் இந்த வருஷம் நான் வந்து எக்ஸாம் கிளியர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வைராக்கியமா சொல்றா. சோ ஹீரோ அதுக்கப்புறம் ஒரு பிசினஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிட்டு இருக்கான். அந்த சமயத்துல கியூ பார்த்தோம்னா வேற ஒரு லேடி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு எடா லீச்சா கூட இல்லாம இங்க இருக்கானே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் கியூ வந்துட்டு அந்த லேடி வந்து ஒரு நிறைய ஃபிர்ம்ஸ் லா ஃபிர்ம்ஸ்க்கெல்லாம் ஓனரு, அவங்க எடுக்கிற கேஸ் எல்லாமே சக்சஸ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கா. சோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, நம்ம ஹீரோவையும் கியூவையும் பத்தி ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்காங்க, நிறைய தெரியும் பிள்ளை சொல்லிட்டு அவங்க கிட்ட சகஜமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ரொம்ப க்ளோஸரா பேசிக்கிறது நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு பக்கம் வந்து இடிச்சுட்டே இருக்கு. லீச்சா பார்த்து ஏதாவது தப்பா புரிஞ்சுப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டா பிரேக்கப் ஆயிருக்குன்னு வேற வந்து அவன் நினைச்சிட்டு இருக்கால, அதனால சோ கரெக்டா இவ சொன்ன மாதிரியே அங்க லீச்சா வரா. அப்ப ஹீரோடைய தங்கச்சி கூட அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளுக்கும் வந்து கண்ணு ஃபுல்லா அங்க கியூ மேலேயும் அந்த பொண்ணு மேலேயே தான் இருந்துட்டு இருக்கு. சோ கியூ வந்து அங்க வரக்கூடிய லீச்சா வந்து நோட்டீஸ் பண்றான். அதுக்கு பிறகு லீச்சா வந்துட்டு இங்க ஜலசி தாங்க முடியாம அங்க இருந்து கிளம்பி போயிட அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே கியூவும் வரான். அவகிட்ட பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். கம்பெனில நடக்கக்கூடிய ப்ராப்ளத்தை பத்தி பேசிட்டு இருக்கான். சோ எல்லாத்தையும் வந்து அவன் சைட்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா லீச்சா வந்து சொல்றா, நான் உன்னை ரொம்ப நம்புறேன், நான் மட்டும் கிடையாது, ஹீரோ நம்புறான், ஹீரோட தங்கச்சி நம்புறா, அவளோட பிரதர் இல்ல நம்புறாங்க, எல்லாருமே வந்துட்டு ரொம்ப நம்புறாங்க. சோ நீயும் சரி உன் ஸ்டாஃபும் சரி இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்ததுக்கு காரணம் கம்பெனி வந்துட்டு பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லி தானே, அதுக்காக நீ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அதில் என்ன எண்ணத்துல நீ சொல்லிட்டு இருக்க, நான் வந்து காப்பி பண்றதுக்கு ஒத்துக்கிட்டதுக்கு சமம் இவங்களுக்கு வந்து நான் பழிஞ்சு போனேன்னா அப்படிங்கிற மாதிரி வந்து இவன் திரும்ப பேசுறான். ஆனா இவளும் கன்வின்ஸ் பண்றதுக்காக முயற்சி பண்றா. ஹீரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாரு, அவன் வந்து நீ பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும் கிடையாது, இங்க வந்து ஒரு எம்ப்ளாயி தான், அவனுக்கு கீழே நீ ஒர்க் பண்றங்கிறச்ச அவன் எந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கணுமோ அப்படித்தானே எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்க கியூ வந்து கோச்சுக்கிறான். சோ ஹீரோவும் சரி இவளும் சரி எல்லாருமே வந்து தன்னை பிளேம் பண்றாங்க, தன்னை நம்பல அப்படிங்கிற மாதிரி தான் இவனுக்கு வந்து ஒரு பிம்பம் வந்துட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. சோ அவனும் அங்கிருந்து கோச்சிட்டு கிளம்பி போயிடுறான். ஆபீஸ்ல திரும்ப திரும்ப இதே பேச்சு தான் வந்துட்டு இருக்கு. சோ நம்ம ஹீரோ அப்புறம் மத்த வந்து டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கியூ இந்த மாதிரி தான் வந்து அவங்க கிட்ட அப்பாலஜைஸ் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. சோ கியூ கடைசியா என்ன சொல்றான்னா, இதெல்லாம் ஃபெடப் ஆகிட்டு நான் அந்த மாதிரி கண்டிப்பா பண்ண மாட்டேன், என்னோட பேரை என்னோட ஒரு இது வரைக்கும் நான் சேர்த்து வச்சிருக்கக்கூடிய
அந்த நேமை வந்து நான் டார்னிஷ் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம நான் இந்த வேலையவே ரிசைன் பண்ணிடுறேன். உங்களோட கம்பெனிக்கு கெட்ட பேர் வரக்கூடாதுன்னு சொல்லி தானே என்ன பலியாடாக்க பாக்குறீங்க. பேசாம நான் இங்கிருந்து வேலைக்கு போயிட்டா யாருக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ரெசிக்னேஷன் கொடுக்கறதுக்காக ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக ஹீரோயின் வராளா. சோ லஞ்ச் டயத்துல அந்த சமயத்துல தான் வந்து ஹீரோ டென்ஷனா இருக்கும் போது என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது அவனும் வந்து இந்த மாதிரி கியூ வந்து வேலையை விட்டு குவிட் பண்ண போறான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றான். இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமா ஷாக் ஆகிடுது. எதுக்காக கியூ பிள்ளை தப்பு பண்ணிருக்க மாட்டான், அவனுக்கே நல்லா தெரியல, உன் ஃப்ரெண்டை பத்தி நான் சொல்லணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சு எடுக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் இங்க வந்துட்டு நீ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, சோ இந்த மாதிரி வந்து வேலை விஷயமா எதுவுமே என்கிட்ட பேசாத, அதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கராரா சொல்லிடுறான். இது கேட்டோடனே நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு முகம் ஆடிடுது. அங்க இருந்து கிளம்புறா. அந்த சமயத்துலதான் கியூ வந்துட்டு அந்த ரூஃப் டாப்ல, அதாவது இவ வந்து யூஸ்வலா சாப்பிடுவாள்ல ஹீரோவுடைய ஆஃபீஸ்க்கு வெளி சைடுன்னு சொல்லிட்டு, சோ அங்க வந்துட்டு அவ கியூ இருக்கிறத பாக்குறா. சோ கியூவை வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டு அவங்க கிட்ட கொஞ்சமா பேச்சு கொடுக்கறதுக்காக ஆரம்பிக்கிறான். அதுக்குள்ள வந்து அவன் கோவத்துல வந்துட்டு கை வந்து உடச்சு வச்சிருக்காங்கிறத பார்த்துட்டு அவனுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு ரேப் பண்ணி விட்டுட்டு அவங்க கிட்ட பேசும்போது அவன் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி வந்துட்டு நீ என்கிட்ட பேசி வந்து எதுவுமே மாற போறது இல்ல, ஆளுக்கு ஒரு டெசிஷன் எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். சோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பொறுமையா கேட்டுட்டு இருக்கா. கடைசியில கியூ என்ன சொல்லிடுறான்னா, நான் பேசாம இங்க இருந்து அப்ராடுக்கு கிளம்பி போறேன், யூஎஸ் கிளம்பி போறேன், வேலையை ரிசைன் பண்ணிட்டு, இதுல வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, நானும் ஹீரோ வந்து காலேஜ் டேஸ்ல இருந்து ஒன்னா தான் இருந்தோம், இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வந்து ஒன்னா ஒர்க் பண்றச்ச ஏதாவது ஒரு டிஃபரன்சஸ் வருங்கிறதெல்லாம் எனக்கே தெரியும், பட் ஸ்டில் வந்துட்டு இந்த அளவுக்கு நான் வந்து எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து அவன் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்துட்டு அவன் எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கும் போதே தான் அவன் சொல்லிடுறான், பேசாம நான் வந்துட்டு அப்ராட் கிளம்ப போறேன், யூஎஸ்கே கிளம்பி போயிட போறேன், அப்பதான் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்றான். இது கேட்டோடனே நம்ம ஹீரோயின் வந்து ஷாக் ஆகிடுறான். ஆல்ரெடி வந்துட்டு கியோட பேரண்ட்ஸ் அங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அவளுக்கு ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பா. அதனால தான் இப்ப வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லிட்டு முடிச்சிட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ அந்த கண்ணாடிக்கு அந்த சைட்ல இருந்து பாத்துட்டு இருக்கான். ஹீரோயின் அதுக்கப்புறமா லீச்சா வந்துட்டு பாக்குறதுக்காக வரா. சோ லீச்சா கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி விஷயம் வந்து கியூவை பத்தி பேச ஆரம்பிக்க ஹீரோ எல்லாத்தையும் பார்த்து பண்ணி ஒன்னும் பயப்படாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவ சொல்றா. உடனே வந்துட்டு நம்ம ஹீரோயினும் அதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா இவன் வேலையை ரிசைன் பண்ண அப்படின்னு சொல்ற. உடனே வந்துட்டு அது அவனுடைய பிரச்சனை, நம்ம வந்து அதுல இன்வால்வ் ஆகக்கூடாது, அது அவனுடைய பர்சனல் விஷயம், வேலையை விட்டுட்டு போகலாம் போகாம இருக்கலாம், அவனை டிபெண்ட் பண்ணி இந்த ஆஃபீஸ் ஒன்னும் ரன் ஆகல, அதனால அவன் விட்டுட்டு போறதும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றா. இதை கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோனும் கடுப்பாக்கிட்டு அவன் இப்போ அவங்க அப்பா அம்மாவோட வந்துட்டு அப்ராடுக்கு போறானாமா அப்படின்னு உடனே நிஜமாவே கியூ சொன்னானா அப்படின்னு கேட்டுட்டு இவ ஷாக் ஆகிடுறா. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்துட்டு இவகிட்ட இவன் சொல்லியிருப்பான்ல, அதாவது இவ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, அதனால இவளா வந்து மைண்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வர வரைக்கும் இவளுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. சோ லீச்சாக்கு வந்துட்டு இப்ப நிஜமாவே கியூ மேல ஃபீலிங்ஸ் வந்துருச்சு, அதனால இவன் இப்ப அப்ராட் கிளம்பி போறான் அப்படிங்கிறது வந்து இவளுக்கு ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் யார் சொன்னாலும் அவன் கேட்க போறது இல்ல, ஆனா நீ சொன்னா கேட்பான், அவன் நேத்தானே விரும்புறான் அப்படிங்கிற மாதிரி வந்து அவகிட்ட கொஞ்சம் பேசி அவளை கன்வின்ஸ் பண்ணி கியூவோட வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறா. அவங்க கிட்ட பேசு அப்படின்னு சொல்லி அவளுக்கு நிறைய கான்பிடன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்க விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா. சோ அந்த சமயத்துல கியூவை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவ்வளவு போயிட்டு அவனோட டோரை நாக் பண்ணும்போது ஆசையா வந்துட்டு பார்த்து ஸ்மைல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்துட்டு இருக்கா. அவன் டோரை திறந்த உடனே பயங்கரமா ஷாக் ஆகிடுறான். நீங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உங்ககிட்ட பேசணும் தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கா. ஆனா அங்க பார்த்தோம்னா திடீர்னு பின்னாடி வந்துட்டு ஒரு பொண்ணு நின்னுக்கிட்டு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த பொண்ணை பார்த்த உடனே வந்துட்டு லீச்சாக்கு மனசு அப்படியே நொந்து போயிடுது. சோ உடனே அவ அங்கிருந்து வந்துட்டு இறங்கிட்டு குடுகுடுன்னு ஓடுறதுக்காக ஆரம்பிக்கிறா. இவன் அவனை தடுத்து நிறுத்துறான். சோ இங்க எதுக்காக வந்த, பார்த்த நீ வாட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கும் போது லீச்சாவும் இப்ப பேச ஆரம்பிக்கிறா. இல்ல இந்த கம்பெனி விஷயமா தான் பேசுறதுக்காக வந்தேன், நீ வந்து ரொம்ப கவலையா இருந்துப்ப அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்ட வந்து கேள்விப்பட்டு தான் வந்தேன், ஆனா உன்னைய பாத்துக்கிறதுக்கு தான் இங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்களே, அதனால நான் கூட இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு, சோ நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவ சொல்ல கியூ வந்து அவளை தடுத்து நிறுத்துறான். சோ அப்ப வந்து லீச்சா என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி எனக்கு உன் மேல ஃபீலிங்ஸே கிடையாது, நான் வந்து எல்லாத்தையும் தப்பு தப்பா பேசிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல சொல்லிட்டே இருக்க. கியூவும் ஓ அவ்வளவு தூரம் ஆயிடுச்சா, சரி என் மேல ஃபீலிங்ஸ் இல்லாம நீ எதுக்காக இங்க வந்த, எனக்காக எதுக்காக கேர் பண்ணிக்கணும், நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட. லீச்சாவும் வந்துட்டு இப்ப நிஜமாவே இவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டால, அதனால வந்துட்டு இவ பிரேக் ஆகி அதே இடத்துல வந்து அழுதுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் பார்த்தோம்னா இப்ப ஹீரோடைய வீட்டுல இருக்கா. சோ அவங்க ரொம்ப குஷியா வந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருமே கொஸ்டின் பண்றாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றா, இந்த மாதிரி கியூ வந்து யூஎஸ்க்கு கிளம்ப போறதா சொன்னா, சோ நான் வந்து லீச்சாவை கன்வின்ஸ் பண்றதுக்காக அவனோட வீட்டுல கொண்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்திருக்கேன். கியூவோட மனசு மாறது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் திரும்ப பேட்ச் அப் பண்ணிப்பாங்க, அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஹீரோவுடைய தங்கச்சிக்கு வந்து ஒரே கொண்டாட்டமா போயிடுச்சு. நீ சொன்ன மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேட்ச் அப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோ, நான் உனக்கு பெரிய ட்ரீட்டே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்த மாதிரி சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு இருக்கும் போதுதான் அங்க லீச்சா வரா. அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த உடனே இவங்க எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறதுக்குள்ள லீச்சா வந்துட்டு ரொம்ப எம்பாரஸ்டா ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்கிருந்து அவளோட ரூமுக்கு ஓடி போயிடுறா. சோ இங்க வந்து ஹீரோயின் வந்து தன்னை பிளேம் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்னாலதான் வந்துட்டு அங்க போயிட்டு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் நீ எதுவும் யோசிக்காத, நான் போயிட்டு அவளை என்னன்னு பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீச்சாவுடைய ரூமுக்கு வந்துட்டு அவன் அங்க இருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அதுக்குள்ள கியூ கிட்ட பேசினாதான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் சொல்லிட்டு கியூக்கு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. கியூ வந்து காலை வந்து கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கா. இவன் என்ன கால் கட் பண்ணிக்கிட்டே இருக்கா, இவன் எப்படி எடுக்காம இருக்கான்னு
நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ விடாம வந்து கால் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல அங்க ஹீரோவுடைய ஆஃபீஸ் ரூம்ல இருந்தா இப்ப பேசிட்டு இருக்காளா. சோ வந்துட்டு அந்த சமயத்துல தெரியாம வந்துட்டு அங்க இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாம் கீழே தள்ளி விட்டுடுறா. சோ அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கும் போதுதான் அங்க லீச்சா வந்துட்டு முன்னாடி ஒரு புக் பேர் சொல்லி தேடிட்டு இருந்தால ஹீரோ கிட்ட வந்து. சோ அந்த புக்கை வந்து பாக்குறா. பார்த்த உடனே வந்துட்டு இதுதான் அன்னைக்கு லீச்சா தேடினா, இந்த புக்கு வந்து ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து ஓபன் பண்றா. ஓபன் பண்ணும் போது லீச்சா வந்து ஹீரோக்கு கன்ஃபஸ் பண்ணிடக்கூடிய அந்த கார்டு இருக்கு. சோ அந்த கார்டை பார்த்த உடனே வந்துட்டு இவளுக்கு தூக்கி வாரி போட்டுருது. லீச்சா வந்துட்டு இத்தனை வருஷமா இவனை லவ் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ லீச்சா கிட்ட பேசுறதுக்காக வரான் இல்லையா. அந்த சமயத்துல ஹீரோவை பார்த்த உடனே வந்து லீச்சா பயங்கரமா கோவப்பட்டு கத்துறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. எல்லா பிரச்சனையும் ஒன்னாலதான் ஆரம்பிச்சது. நான் உன்னை 12 வருஷமா லவ் பண்ணிருக்கேன். இந்த கார்டை வர நீ அன்னைக்கே படிச்சுட்டேன்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்ஃபஸ் பண்ணிருக்க. அன்னைக்கே எனக்கு கட் அண்ட் ரைட்டா நீ ஒரு ஆன்சரை கொடுத்துருக்கணும். அதை நீ செய்யல. என்னைய வந்து உன் மேல அப்சஸ்டா இருக்கிறதுக்காக விட்டுருக்க. அதுக்கு காரணம் நீ தான். அது மட்டும் இல்லாம கியூ எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது நீ தான். கியூ கூட இருந்தா வந்துட்டு நான் மேட்ச் ஃபுல்லா இருப்பேன். நாங்க 2 பேருமே சூப்பர் மேட்ச்னு சொல்லிட்டு என் மனசுல வந்துட்டு ஒரு பிம்பத்தை உண்டாக்குனதும் நீ தான். இப்ப ஒன்னால தான் நான் வந்துட்டு அவனை காதலிக்கிறதுக்காக ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எனக்கு வந்துட்டு இவ்வளவு மனசு வருத்தம் வந்துட்டு ஏற்பட்டதுக்கு காரணமும் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான், நான் எல்லாத்தையும் ரொம்ப தப்பா லேட்டா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவகிட்ட சாரி கேட்கறான். இப்ப சாரி கேட்டு என்ன பிரயோஜனம், அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு லீச்சா சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்கறான், இப்ப நீ என்ன சொல்ற, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு உடனே நான் சத்தியமா இனிமே உன் மேல வந்துட்டு அப்சஸ்டா இருக்க மாட்டேன். நீ லவ் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்துட்டு கியூவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்படின்னா வந்துட்டு எனக்கு உன் மேல இருந்த காதல் போயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இப்போ வந்துட்டு நான் கியூவை லவ் பண்ணி இந்த மாதிரி ஹர்ட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பயங்கரமா திட்டிகிட்டே இருக்க. நம்ம ஹீரோவும் பழி எல்லாத்தையும் ஏத்துக்கிறான். சோ இப்போ நீ கியூவை லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்க ஆமா அப்படின்னு சொல்றா. இப்ப நமக்குள்ள இருக்கிறது எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு, இதை நான் ப்ராப்பரா முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமே நான் உன் பக்கமே வரமாட்டேன், எனக்கு உன் மேல எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கடைசியா ஒரு தடவை கிஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிடுறா. கரெக்டா திரும்பி பாக்குறப்ப நம்ம ஹீரோயின் அங்க வந்து ஷாக்ல நின்றுட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் வந்து இவங்க பேசுனதெல்லாம் கேட்கல, அந்த கிஸ் மட்டும் தான் பாத்திருக்கா. அந்த புக்ல வேற வாசிச்சா இல்ல இவளோட கன்ஃபெஷனை. சோ இவளுக்கு வந்து உடனே வந்து என்னமோ மாதிரி ஆகிட்டு அங்கிருந்து வந்து அழுதுகிட்டே ஓடுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. சோ நம்ம ஹீரோவும் லீச்சாவும் வந்துட்டு அவளை துரத்துக்கிட்டே வராங்க. அந்த சமயத்துல லீச்சாவும் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசுறா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, நீ ஏதாவது கோவப்படணும்னா என்ன மட்டும் கோவப்படு, நான் தான் ஹீரோவை லவ் பண்ணேன், அவனுக்கு வந்து என் மேல ஃபீலிங்ஸே கிடையாது. அதே மாதிரி இப்ப கிஸ் பண்ணதும் வந்துட்டு நான் தான் இனிஷியேட் பண்ணேன், அவன் மேல தப்பே கிடையாது, நீ தயவு செஞ்சு வந்து எதுவும் தப்பா புரிஞ்சுக்காத, அவனை விட்டுட்டு போயிடாது அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் லீச்சா வந்துட்டு பிரிச்சு தள்ளி விட்டுறா. நீ என்கிட்ட எதுவுமே பேசாத, உனக்கு எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றா. நான் நிஜமா தான் சொல்றேன், உனக்கு கோவம் வருது, யாரையாவது வந்துட்டு அடிக்கணும் திட்டணும் எது பண்ணணும்னாலும் சரி என்னைய பண்ணு, நான் தான் வந்து கிஸ் பண்ணிட்டேன், திரும்ப திரும்ப நான் தான் இதுல தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அவனை எப்படியாவது உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் அடையணும்னு சொல்லிட்டு விருப்பப்பட்டேன், சோ எல்லா தப்பும் என் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அங்க ஹீரோ வந்துட்டு சும்மா நின்றுட்டு இருக்கிறதே பாக்குறா. ஹீரோ வந்து ஒரு வார்த்தை கூட பேசல, அவளை தான் வந்துட்டு பாத்துக்கிட்டே இருந்துட்டு இருக்கான். இங்க இவங்க வந்து சத்தம் போட ஆரம்பிச்சோடனே ஹீரோயினோடைய தங்கச்சியும் அப்புறம் அவங்களுடைய ஹஸ்பண்டும் கூட அங்க வந்துடுறாங்க. சோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு இந்த மாதிரி லீச்சா வந்து தன்னோட ஃபேக்கா தான் பழகிட்டு இருக்கா, ஹீரோ வந்து அவகிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு தான் பார்த்தா அப்படிங்கறதெல்லாம் வந்து கேட்ட உடனே அவன் மனசு வந்து இன்னும் வருத்தப்படுது. கூடவே வந்து இந்த விஷயத்த ஹீரோக்கு தெரிஞ்சிருந்தோம் அவன் வந்துட்டு மறைச்சிட்டானே அப்படிங்கிறது தான் இப்ப அவளுக்கு பெருசா இருந்துட்டு இருக்கு. சோ ஹீரோ வந்துட்டு கிட்ட போய் இப்ப கேக்குறா, அவ எல்லாரும் காசிப் பண்றாங்க, உனக்கும் எனக்கும் மேட்ச் இல்லைன்னு சொல்றப்பெல்லாம் எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு நான் சொல்றதை மட்டும் கேளு, நீ என்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னியே, நீ சொல்றது தானே இத்தனை நாள் கேட்டுட்டு இருந்தேன், ஆனா நீ ஏன் இதை சொல்லல, அவங்களை விட இப்ப நீ தான் என்ன மோசமா வந்துட்டு ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்றா. அப்பதான் ஹீரோட தங்கச்சி வந்துட்டு அவன் எதுவும் சொல்லாத, அவன் வந்து எதுவுமே உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கவே கிடையாது, அவங்களுக்குள்ள வந்து எந்த ஒரு விஷயமே இல்ல, அவனை தங்கச்சியா தான் பார்த்தான், அதனால தான் உன்கிட்ட சொல்றதுக்கு அவசியம் இல்லைன்னு சொல்லி அவன் அமைதியா இருந்துட்டான்னு உடனே இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வந்துருது. சோ உங்க எல்லாருக்குமே வந்து லீச்சாவோட ஃபீலிங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கிட்டே அத்தனை பேரும் சேர்ந்து என்கிட்ட அப்ப டிராமா பண்ணிருக்கீங்கல்ல, ஒருத்தருக்கும் ஒன்னும் தெரியாத மாதிரி, இப்பதான் எனக்கு தெரியுது நீங்க அத்தனை பேருமே வந்து பொய்யர்கள் தான், யாருமே என்கிட்ட பேசாதீங்க, எனக்கு நினைச்சாலே வந்துட்டு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து இவ கத்திட்டு இருக்கா. சோ அப்பயுமே வந்து நம்ம ஹீரோ வந்துட்டு பொறுமையா கேட்கறான், என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோனும் எதை நம்ப சொல்ற, இத்தனை நாள் நம்பினதுக்கு தான் எல்லாம் வச்சு செஞ்சுட்டீங்களே, அத்தனை பேரும் ஒன்னு சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவ கேட்கறா. அதுக்கு ஆன்சர் பண்றதுக்காக சொல்லிட்டு வாய் எடுக்கும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா சத்தம் போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறா. நீங்க யாருமே வந்து பேசாதீங்க, உங்க யாருக்குமே பேசுறதுக்கு வந்து ரைட்ஸே கிடையாது, உங்களுக்குள்ள எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க, ஆனா வந்துட்டு எல்லாத்தையும் வந்து உங்களுக்குள்ளேயே வச்சு மறைச்சிப்பீங்க, அத்தனை பேருமே வந்துட்டு என்ன ஒன்னு சேர்ந்து ஏமாத்திருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே வாட்டுக்கு பேசுறதுக்காக ஆரம்பிக்கிறா. ஒருத்தரோட இன்டிமேட்டா கிஸ் பண்றது உங்களுக்கு வந்து பெருசு கிடையாது, அதே மாதிரியே வந்துட்டு ஆல்ரெடி கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கக்கூடிய ஒருத்தனுடைய ஒய்ஃப்னு சொல்லிட்டு அங்க பப்ளிக்ல வந்து சொல்லிக்கிறது வந்துட்டு உங்களுக்கு பெருசு கிடையாது, அதே மாதிரியே வந்துட்டு ஒருத்தர் வந்து 12 வருஷமா லவ் பண்றாங்க, 10 வருஷத்துக்கு மேல லவ் பண்றாங்கன்ற விஷயத்தையும் கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட சொல்லாம மூடி மறைச்சிருவீங்க, அந்த விஷயத்த தெரிஞ்சுமே அவங்களோட சுத்துவீங்க, அவங்கள பக்கத்திலேயே வந்து வீட்டுல தங்க வைப்பீங்க, அவங்களோடவே 24 மணி நேரமும் இருந்துட்டு இருப்பீங்க. சோ இது எல்லாமே உங்களுக்கு பெருசு கிடையாதுல்ல, அப்படிதான் வந்துட்டு நீங்க எல்லாருமே பணக்காரங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு மேட்ரே இல்லைன்னு எடுத்துப்பீங்களா, சரி அதெல்லாம் போகட்டும், நானாவது அட்லீஸ்ட் வந்து உனக்கு மேட்டர் இருக்கா, நானாவது உனக்கு முக்கியமானவளா, இல்ல அது
அதுவும் வந்துட்டு மற்ற விஷயம் மாதிரி முக்கியம்லாம் கிடையாது, சாதாரணமாவா அப்படி நினைச்சதுனால தானே வந்து என்ன இந்த மாதிரி படுத்திட்ட அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்டுட்டு கடைசியா பிரேக் ஆகி கேட்கறா, நான் உன்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தானே இத்தனை வருஷம் ரிலேஷன்ஷிப்ல கேட்டேன், நீ யாரையாவது லவ் பண்ற, யார் மேலேயாவது ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா என்னைய ஹர்ட் பண்ணிடாம தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு, நானே விட்டு விலகி போயிடுறேன்னு சொன்னனே, சரின்னு சொன்னியே, அப்புறம் ஏன் வந்துட்டு இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஸோ இதோட வந்துட்டு ஹீரோவும் என்னைய நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு, அதான் எல்லாத்தையும் நீங்க வந்துட்டு மறைச்சி எல்லாத்தையும் ஏமாத்திட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் இனிமே ஒருத்தர் கூட என்னை பார்க்க கூடாது பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோ வந்து அவளை கை பிடிச்சிட்டு விடுறதுக்காக மறுக்க, நான் ரொம்ப வலிக்கையோட இருந்துட்டு இருக்கேன், என்னை தயவு செஞ்சு விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி ஓட ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு துரத்திட்டு வந்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினும் வந்துட்டு அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வேகமா ஓட்ட எடுத்து ஓடிட்டு இருக்கா. ஹீரோ அட்லீஸ்ட் நான் அவனை டிராப் பண்ணவாது செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறான். என்னை தயவு செஞ்சு நம்பு, எனக்கு அவளோட ஃபீலிங்ஸ் தெரியும், நீ இந்த மாதிரி நடந்துப்ப அப்படின்னு சொல்லி தான் யாருமே வந்துட்டு உங்ககிட்ட சொல்ல வேணாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம். ஆனா நீ அதே மாதிரியே நாங்க நினைச்ச மாதிரியே தான் நடந்துட்டு இருக்க. ஸோ இதுல வந்து யார் தப்புமே கிடையாது. லீச்சா வந்துட்டு இப்போ என்னை கிஸ் பண்ணது கூட வந்துட்டு எல்லாமே முடிஞ்சிடுச்சுங்கிறதுக்காகத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்றான். ஆனா நம்ம ஹீரோயினும் நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுடு, எனக்கு யார் பேசுறதையும் கேட்க வேண்டாம், எனக்கு கொஞ்ச நாள் தனிமை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அங்கிருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவும் வேற வழி இல்லாம அவளை சரின்னு சொல்லிட்டு தனியா விட்டுடுறான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவளோட ஃப்ரெண்ட் அண்ட் கசன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றா. சோ இப்போ ஃப்ரெண்ட் வந்து சம காண்டில் இருக்கா லீச்சா மேல. எனக்கு நான் தான் அப்பவே சொன்னல, ஏற்கனவே எனக்கு அவளை பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு, நீ தான் இவ்வளவு தூரம் வந்துட்டு அவளுக்கு இடம் கொடுத்து அவளை ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்கா. ஆனா ஹீரோனோட கசன் என்ன பண்றானா, இதுல ஹீரோவோட தப்பு என்ன, எல்லாமே லீச்சாவோட அப்சஷனால தானே நடந்துச்சு, அவளோடது ஒன் சைட் லவ் தான், அதனால அதையும் வந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது, அவ வந்து உங்களை பிரிக்க பார்த்திருக்கா அப்படின்னா அது தப்பா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி வந்து மாத்தி மாத்தி நீ ஹீரோவை எல்லாத்துக்கும் பிளேம் பண்றது வந்து தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவ கசன் வந்து சொல்லிட்டு இருக்கா. சோ இது எல்லாத்தையும் வந்து கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அமைதியா இருந்துட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தோம்னா லீச்சா இருக்கா இல்லையா, அவ வந்து இப்போ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இந்த வீட்டுல இருந்து கிளம்ப போறேன், நான் இங்க இருக்கிறதே தப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோடைய தங்கச்சி அவளை தடுத்து நிறுத்துறா. சோ இப்போ வந்து லீச்சா இவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி பேசிட்டு அதுக்கு பிறகு சொல்றா, எங்க அம்மா ஆரம்பத்துல இருந்தே சொன்னாங்க இதெல்லாம் வந்துட்டு இருக்கக்கூடாது, ஒரு சின்ன வீடா இருந்தாலும் என்னோட ஓன்ல நான் தனியா தான் இருக்கணும், அடுத்தவங்களோட ஸ்பேஸ்குள்ள போனாலே அது பிரச்சனையில தான் முடியும்னு. இப்ப பாரு, நான் எடுத்த இந்த டெசிஷன்னால இப்ப ஹீரோக்கும் வந்து ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு, என்னால தான் அவங்க ரெண்டு பேரும் வந்து பிரேக் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா கில்ட்டியா. நம்ம ஹீரோ இங்க கியூவை பக்கறதுக்காக வரான். ரெண்டு பேரும் சேர்ந்து பயங்கரமா ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, கியூவுக்காக அவன் சப்போர்ட் பண்ணாம இருந்தான்ல, அதை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கான். உனக்கு ஃப்ரெண்டுனா நான் தான் முதல் ஆளா வந்து நிப்பேன் சப்போர்ட்டுக்கு, ஆனா இது கம்பெனி பிரச்சனைங்கிறதுனால தான் என்ன வர முடியல, இத்தனை வருஷம் பழகுனால ஒன்னாலையும் என்னைய வந்து புரிஞ்சுக்க முடியல, அதே மாதிரியே வந்துட்டு ஹீரோயினாலையும் வந்துட்டு என்னைய புரிஞ்சுக்க முடியல, என்னைய வேணான்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்றான். கூடவே வந்துட்டு லீச்சா வந்து இப்ப இவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு கன்ஃபஸ் பண்ணிருப்பான்ல, அதையுமே சேர்த்து இவன் கிட்ட சொல்லிடுறான். சோ கியூ அங்கிருந்து கொஞ்ச நேரம் கழிச்சு விலகி போனதுக்கு பிறகு இவன் மாத்துக்கு தனியா உட்காந்து அழுகிறதுக்காக ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினை மிஸ் பண்ணி ஹீரோயின் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் கசன் கிட்டையும் பேசிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வேலையை ரிசைன் பண்ண போறேன் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு வந்து ரொம்ப ஆக்ரோஷமா அடுத்த நாள் கிளம்பி வரா. ஸோ இவன் இந்த முடிவில் தான் இருப்பா அப்படிங்கிறது மாதிரி ஹீரோ வந்து கரெக்டாக கெஸ் பண்ணி அங்கே கியூவையும் அப்புறம் வந்துட்டு அவளுடைய பிரதர் இல்லாவையும் வந்து அனுப்பி வச்சிருப்பான். அவளை என்ட்ரன்ஸ்லேயே வளைச்சு பிடிச்சி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியில வான்னு சொல்லி ஒரு கேஃபேக்கு கூட்டிட்டு போயிட்டு அவகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதுவும் என்னன்னா லைக் வந்து இப்போ வந்து ஹீரோ மேல வந்து நீ தப்புன்னு சொல்லிட்டு சொல்ற, ஆனா இதுக்காக நீ கஷ்டப்பட்டு வாங்கின வேலை எதுக்காக விடணும், இந்த காலத்துல வேலை இல்லைன்னா என்ன பண்ண முடியும், அது இதுன்னு சொல்லி ரெண்டுக்கு என்ன பண்ணுவ, இதுக்கு என்ன பண்ணுவ அப்படின்லாம் சொல்லி அவளை வந்து பயங்கரமா வந்து கன்வின்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. நம்ம ஹீரோயினும் நான் வேற வேலை தேடிப்பேன் அது இதுன்னு சொல்லும் போது, உனக்கு இங்கே அசிஸ்டன்ட் தான்னாலும் உனக்கு நல்ல சேலரி கிடைக்குது, இதே மாதிரி வெளியில போனா நீ தனியா வேற தங்கியிருக்க, அதனால வந்துட்டு உனக்கு செலவு தான் அதிகமா இருக்கும், இங்க பிரேக்கப் பண்ணா வந்துட்டு வேலையை விடணும்லாம் எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உலகத்துல, அதனால இந்த மாதிரிலாம் பண்ணாத, கொஞ்சமாவது வந்துட்டு அறிவா இருந்து யோசி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல நம்ம ஹீரோனும் சரி இந்த இயர் எண்ட் வரைக்கும் நான் ஒத்துப்பேன், ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு, நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ஹீரோவை பத்தி என்கிட்ட பேசக்கூடாது, அவன் மூலமா நான் வந்துட்டு உங்களுக்கு பழகினதுனால என்னை அதே மாதிரியே ட்ரீட் பண்ணக்கூடாது, உங்களோட ஜென்யூன் ஃப்ரெண்டா என்னை ட்ரீட் பண்ணீங்கன்னா நான் இங்க இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. சோ இதை வந்து இவங்க ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. உடனே ஹீரோக்கு கால் பண்ணிட்டு நீ சொன்ன மாதிரி எல்லா பிளானும் வந்துட்டு பக்காவா போயிடுச்சு, அவ இங்க இருந்து வேலையை விட்டு போக மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ஹீரோ சரி ஒருத்தருக்கு மிஸ் பண்றாங்க. ஆனா ஹீரோ வந்துட்டு இப்போதைக்கு மன்னிக்க முடியல. சோ இந்த அளவுக்கு வந்து ஏமாத்திட்டான் அப்படிங்கறத அவளோட ஃபீலிங்கா இருந்துகிட்டு இருக்கு. ஹீரோவும் அப்பப்ப வந்து இவளுக்கு ரொம்ப அக்கறையா வந்து சாப்பிடு இங்க சேஃபா இரு அப்படின்லாம் சொல்லிட்டு இவளுக்கு நிறைய மெசேஜஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பாக்குறா, ஆனா ரிப்ளை எதுவும் பண்றது கிடையாது. அவ கிளாஸ் எல்லாமும் அட்டென்ட் பண்றா. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் வந்து ரியலைஸ் பண்றா, நம்மள வந்து ஹீரோ மட்டும் லவ் பண்ணல, நம்மள வந்து சுத்தி இருக்கவங்க நிறைய பேர் வந்து நம்மள லவ் பண்றாங்க, சோ இதனால நம்ம வந்து பிரேக் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாம அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவளுக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு அவளை சேஃபா வந்து பாத்துட்டு இருக்கா. இதோட இந்த பார்ட் முடியுது.